சந்தோஷத்தில் இருக்கணுமா? ஏன்னா இதை நானா சொல்ல, வேதவசனம் அப்படிதான் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த வசனம் அப்படியா இருக்கிறது. எப்பொழுதும் என்ன பண்ணணுமா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணுமா. காரணம் என்னன்னா, உலகத்துல எல்லா பிரச்சனைகள் போராட்டத்துல கடந்து வந்துட்டு தான் இருக்கும். ஆனா வேதவசனம் நமக்கு என்ன சொல்றது? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. நாம் அப்படியே எல்லோரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். எல்லோரும் கண்களை மூடி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த கரங்களில கொடுக்கிறோம். தேவன் தாமே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கர்த்தர் தாமே அவருடைய இருதயங்களை நிரப்புவீராக கைகூடி நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் இஸ்ராயேல் சந்ததியிலிருந்து விடுவிக்கப்பட்ட சந்ததியிலிருந்து வந்த ஜனங்கள். நம்மளை தேவன் ஒருவரே தான் விடுவிக்க முடியும். வேற யாரும் நம்மை விடுவிக்க முடியாது இந்த பூமியில. அதனால இந்த 2 லைன் பாடலை பாடி நாம செய்திக்குள்ள கடந்து செல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆவியானவர், அவரை கொண்டு அங்கு விடுதலை. ஆண்டவரே ஆவியானவர், அவரை கொண்டு அங்கு விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அழிவிலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்தின் விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அழிவிலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்தின் விடுதலை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவி என் மீது அன்பு வைத்த தேவன் நம்மை விடுவித்த தேவனாக இருக்கிறதற்காக கோடி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, இதோ நாங்கள் இந்த வேத வாக்கியங்களுக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். தேவன் தாமே எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய வேத வாக்கியங்களால் எங்களை நிரப்பி வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். முதலாவதாக நம்முடைய தலைமை சபை சகோதரர்களுக்காகவும் வாழ்த்து சொல்லுகிறோம். அவர் இந்த நாளிலே துபாய் பகுதியிலே செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். மற்றும் உங்களுடைய தலைமை பாஸ்டர் ஐயா கிறிஸ்டி ஐயா அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு கிடைத்ததான பாஸ்டர் மிகவும் தாழ்மை மனம் கொண்டவர், மிகவும் நல்ல ஒரு கிறிஸ்துவ வாஞ்சி உள்ள நல்ல ஒரு பாஸ்டர் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட அதற்காக கோடி நன்றி செலுத்துகிறோம். மற்றுமுள்ள எல்லா விசுவாசிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவினால மீண்டுமாய் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உண்டான செய்தி என்னவென்றால், பிள்ளையை எனக்காக வளர்த்துட்டு நான் உனக்கு சம்பளம் கொடுப்பேன். ஹல்லேலூயா. யாத்திராகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 5 to 9 முடிய வாசிப்போம். யாத்திராகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5 வசனம் முதல் 9 வசனங்கள் முடிய. அப்போது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தால் அவருடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாளுக்குள்ள இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றார். அப்போது அதன் தாமகை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி,
உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால்படுகிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றால், அதற்கு பார்வோனுடைய குமாரத்தை அழைத்து கொண்டு வா என்றார். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தார். பார்வோனுடைய குமாரத்தை அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றார். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தார். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் வளர்த்தார். ஆனால் அந்த எகிப்தினுடைய இளவரசி என்ன சொல்றாங்களா, இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்துடு, நான் உனக்கு சம்பளம் கொடுப்பேன். ஹல்லேலூயா. நாம் அதை அப்படிதான் விசுவாசிக்கணும். ஏன்னா இது ஆண்டவர் செய்திருக்கிற காரியம். ஏன்னா எகிப்து ராஜா அந்த நாளில் என்ன செஞ்சானா, அந்த ஜனங்களை நிந்திச்சு கொண்டு இருந்தான், வருத்தி கொண்டு இருந்தான். பெரிய பெரிய போராட்டத்தினால, அடிமைத்தனத்தினால அந்த ஜனங்க எவ்வளவு வருஷம் அடிமைத்தனமா இருந்தாங்களா? 430 வருஷம் ஏறக்கூடிய. ஹல்லேலூயா. அப்படிதான் வேதத்துல வாசிக்கிறோம். அதற்கு இணையான வசனத்துக்கு இங்க முன்னாடி போவோம். முதல் ஆரம்பத்துல இருந்து வருவோம். யாத்திராகம புஸ்தகம் முதல் அதிகாரம் வசனம் 7வது வசனம் சொல்லுது பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் புத்திரர்கள் பெருகிட்டே வந்தாங்களாம். அந்த தேசத்தினுடைய ராஜா, எகிப்து ராஜா என்ன பண்றான், பார்வோன் மன்னன் இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகிறதுனால நம்மளுடைய ராஜ்யபாரம் என்ன இடம் விழுந்து போயிடும், பயந்ததுனால என்ன கட்டளையிடுறான், அந்த ஜனங்களை நெருக்கணும், அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு போனோம். இதனால அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணணும், நல்ல கொடூரமான வேலைகளை கொடுக்கணும். ஏன்னா அதன் நிமித்தமாக தான் அந்த ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தில் அடிமைத்தனமா இருந்திருக்கிறாங்க. ஆனா அந்த ராஜா என்ன பண்றாங்க, முதல் ஸ்டெப் தான் இங்க ஆரம்பிக்கிறான். இஸ்ராயல் புத்திரர்கள், இஸ்ராயல் என்ன சொல்றாங்க, இஸ்ராயல் ஜனங்கள் கூட சொல்ல புத்திரர்கள்லாம் அவங்க யாரோட இணைக்கப்பட்டவங்க தெரியுமா? தேவனோடு இணைக்கப்பட்டவங்க, தேவனுடைய சந்ததிகள். அவங்க தான் புத்திரர்கள் என்ன சொல்லப்படுவார். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனோடு இணைக்கப்பட்ட ஜனத்தை பார்த்தா யாருக்குமே ஒரு பயம் வந்துடும். டக்குன்னு வருதா இல்லைங்களா? தேவனோடு இணைந்த ஜனங்களை பார்த்தா உண்மையிலே வரும். அது விசுவாசிகளுக்கு நல்லா புரியும். ஆனா இந்த எகிப்து ராஜா என்ன நினைச்சுட்டான், நம்மளுடைய ராஜ்யபாரம் விழுந்துடும், இஸ்ரவேல் புத்திரர்கள் பலுகி பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால என்ன பண்ணோம், இன்றைக்கு இந்த தேசத்துல எப்படியா இருக்குது, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி எப்படியா இருந்தது, கிறிஸ்துவங்க பெருகிக்கிட்டே வராங்க. அதுக்கு என்ன பண்ணணும், நிறைய சட்டங்களை ஏற்றணும். என்னென்ன சட்டம், கிறிஸ்துவங்களை எந்த வகையில ஒடுக்கணுமோ, எந்த வகையில நொறுக்கணுமோ அப்படிப்பட்ட சட்டங்கள் எல்லாம் கொண்டு வர்றது. எப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு வந்தாலும் கூட சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்மளை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இந்த சட்டம் இன்னைக்கு மட்டும் இந்த இந்திய தேசத்துல இல்ல, ஏறக்குறைய 6000 வருஷத்துக்கு முன்னாடி பார்வோன் மன்னனால ஏற்றப்பட்ட சட்டம் என்னவா இருக்குது, இஸ்ரவேல் புத்திரர்கள் பலுகி பெருகிட்டு இருக்கிறாங்கன்ற பயம் வந்தது. கிறிஸ்துவனை பார்த்தா எல்லாருக்கும் பயம் வரதான் செய்யும், உண்மை கிறிஸ்துவனை பார்த்தா. ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்ததான். அதனால என்ன பண்ண அந்த பார்வோன் மன்னன் என்ன பண்ற பாருங்க, 10வது வசனத்துல, அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களுக்கு நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலை, அதான் அந்த எகிப்துல என்ன பண்ணா, கல் தூக்குற வேலை, கல் உடைக்கிற வேலை, நிறைய வெயிட்டு தூக்குற வேலை, அளவுக்கு அதிகமான பாரத்தை கொடுத்து அவங்களை அதிக பிரச்சனைக்குள்ள கடந்து கொண்டு போயிட்டே இருந்தான். இப்படி எல்லாம் பண்ணா என்ன நடந்ததுன்னு யோசனை தெரியுமா, அந்த மனுஷன் இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் நொறுக்கப்படுவாங்க, அந்த சந்ததி அட்ரஸ் இல்லாம போயிடும் அப்படின்றத வச்சுதான் அவங்களுக்கு அதிகமான வேலையை கொடுக்குறான், பாடுகளை கொடுத்துட்டே இருக்கிறான், நிறைய சட்டங்களை போடுறான். அதுல என்ன சொல்லுது பாருங்க அந்த வசனம், அப்படியே அவர்களை சுமை சுமைக்கிற வேலையினால் ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரணைக்காரர்கள் வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள்
பார்வோனுக்காக, அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தூம் ராமேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்களாம். இப்போ இந்த ஜனங்களை வச்சு பித்தூம் ராமசாலை அந்த பண்டகசாலை பட்டணங்களை உருவாக்குறாங்க. ஒரு பெரிய வியாபார ஸ்தலத்தை வந்து அங்க வந்து உருவாக்குறாங்க. ஆனா வந்து காரணம் என்னன்னா, இந்த அடிமைகளை வச்சு எல்லாத்தையும் பண்ண வைக்கணும், வருஷக்கணக்கா பண்ண வைக்கணும், வருஷக்கணக்கா இவங்க வந்து பாடு அனுபவிக்க வைக்கணும், நிறைய தொல்லை கொடுக்கணும், டார்ச்சர் கொடுக்கணும். அப்படி பண்றதுக்கு நிமித்தமாக என்ன ஆயிடும் நினைச்சான்னா, அந்த எகிப்து ராஜா இவங்க வந்து நிர்மூலம் ஆயிடுவாங்க, இவங்களை வந்து ஒன்றும் இல்லாம பண்ணிடலாம், இவங்களை வந்து ஒடுக்கிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்படிலாம் அந்த ஜனங்களை வந்து ஒடுக்கவே முடியலையா, நிர்மூலம் ஆக்கவே முடியலையா. அவங்களை என்னதான் நிந்திச்சாலும், என்னதான் அவங்களுக்கு பாடான வேலையை கொடுத்தாலும் ஏன் அவங்கள வந்து ஒடுக்க முடியல தெரியுமா? தேவனுக்கு அவர்களுடைய கூக்குரல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஏன்னா ஒடுக்கப்பட்ட ஜனங்கள் ஜெபிக்கும் போது அந்த அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட ஜனங்கள் எப்படியா ஜெபிப்பாங்க? அவங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கும்? என்னை விடுவிக்க யார் இருப்பாங்களோ, என்னை விடுவிக்க யார் வருவாங்களோ அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும். அவங்களுக்கு வேற எந்த ஒரு யோசனையும் இருக்காது இல்லை. அதனாலதான் அந்த வசனங்கள்லாம் நீங்க வாசிக்கும் போது அவர்களுடைய கூக்குரல் எங்க கேட்கப்பட்டதா? தேவனுடைய சந்ததிக்கு எட்டினதான். ஹல்லேலூயா. அதனால அடுத்த வசனம் அதுல என்ன சொல்லுது பாருங்க. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்களாம். இவங்க நிறைய வேலையை கொடுத்தாங்க, பண்டகசாலை எல்லாத்தையும் கட்ட வச்சாங்க, அந்த பட்டணத்தெல்லாம் உருவாக்க வச்சாங்க, நிறைய பாடுகள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா வந்து அவங்க என்ன ஆயிட்டு இருக்கிறாங்களா, இன்னும் பழுகி பெருகி கொண்டே தான் இருக்கிறாங்களாம். அப்போ ராஜா வந்து இன்னும் எரிச்சல் அடைஞ்சுட்டே இருக்கிறான். ஏன்னா இவங்களை வந்து நிறைய வேலை கொடுக்குறோம், கஷ்டம் கொடுக்குறோம், போராட்டம் கொடுக்குறோம், நிறைய பாடுள்ள வேலைகளை கொடுக்குறோம். ஆனா இவங்க வந்து பழுகி பெருகிட்டே இருக்கிறாங்க. அதனால அந்த ராஜா என்ன பண்ற, அடுத்த ஸ்டெப்புக்கு போறாரு. என்ன பண்ற பாருங்க, 13வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினாராம். வேலை வாங்கினாரு மட்டும் சொல்ல, கொடுமையா வேலை. அவங்கள சவுக்கால் அடிக்கிறது வேலை செய்ய போறோம், அவங்கள சவுக்கு சாட்டையால் அடிக்கிறது, அவங்கள ரத்த வர அளவுக்கு அடிக்கிறது, அவங்கள எந்த அளவுக்கு கொடுமை பண்ணணுமோ அந்த அளவுக்கு கொடுமை பண்ணணும். இப்படிதான் இன்றைக்கு ஜனங்கள் வந்து சில வேலையை வாங்குற இடத்துல இப்படிதான் இருக்கிறாங்க. ஜனங்களை நிந்திக்கிற இடத்துல கிறிஸ்துவனா அவனுக்கு வந்து அந்த இடத்தையும் கொடுக்கறது இல்லை. அவன் மேல வந்துடுவான், அவன் ஜெபித்தே மேல வந்துடுவான், அவன் போராடியே மேல வந்துடுவான், அவன் மேல வரவே விடுறது இல்லை. ஆனாலும் என்னதான் ஒடுக்குனாலும் அங்க வேதவசனம் என்ன சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர்கள் மீண்டுமாய் பழுகி பெருகினார்களாம். அதனால அதை என்ன பண்ணி இருக்கிறான், மறுபடியும் இன்னும் டார்ச்சர் கொடுக்குறான். சாந்தும் செங்கலும் ஆகிய இவர்களை செய்யும் வேலைகளும் வயலில் செய்யும் சகல வேலையினாலும், வயலில் செய்யும் சகல வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினான். அப்போ கொடுமை மட்டும் கொடுக்கல, பிரச்சனை மட்டும் கொடுக்கல, அவங்களுடைய ஜீவனை வந்து கசப்பாக்குற அளவுக்கு வந்து எகிப்து ராஜா வந்து அவங்களுக்கு வந்து வேலை கொடுத்தாங்க. இன்றைக்கு கூட நம்ம மத்தியில வந்து பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை நோக்கி தான் ஜெபம் பண்ணணும். ஏன்னா பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது பாருங்க, நீங்கள் உங்கள் கண்ணீரோடும் வேண்டுதலோடும் உங்களுடைய பிரச்சனை யாருக்கு தெரியப்படுத்தணுமா, தேவனுக்கு தெரியப்படுத்தணுமா. அதுக்கு அடுத்த வசனத்துல நீங்க வாசனை போகும்போது அப்பதான் உங்களுடைய புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடவுது என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆனா இந்த எகிப்திய ஜனங்கள் வந்து தேவனுக்கு மட்டும்தான் கூக்குரல கொடுத்தாங்க, வேற யாருக்கும் அவங்க வந்து மதிக்கல. தேவனை நோக்கி எப்பவும் பார்க்கக்கூடிய ஜனங்களா இருந்தாங்க. எங்களை யார் விடுவிக்க இருப்பாரோ அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஜெபம் பண்றவங்களா இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆனா இந்த ஜனங்களை வந்து நிந்திச்சு வருத்தப்பட்டு அவங்களுடைய ஜீவனையே கசப்பாக்கினான் எகிப்தின் மன்னன். அப்போ இவங்களை ஜீவனை கசப்பாக்கி இவங்க வந்து என்னவா இருக்கிறாங்க, இன்னும் பழுகி பெருகிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால என்ன பண்றான் அந்த மன்னன், அடுத்த ஸ்டெப்புக்கு போறான். வேத வசனத்தை வாசித்து பாருங்க, 15வது வசனம். அதுவும் பற்றி எகிப்து ராஜா சிப்ரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவர்களோட பேசுறாரு. அந்த டாக்டர்களோட பேசுறாங்க, அந்த மருத்துவம் பார்க்குற டாக்டர் தான். என்ன பேசுறாங்க தெரியுமா, இப்போ வந்து இவங்களை கசப்பாக்கணும், ஜீவனை ஒடுக்கணும், இவங்களை உயர போற அளவுக்கு இவங்களை வந்து வேலை வாங்கணும். ஆனாலும் வந்து இவங்க என்ன ஆகிட்டு இருக்கிறாங்களாம், பழுகி பெருகிக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதனால என்ன சொல்றாங்க, நீங்க யார் யாரெல்லாம் அந்த மருத்துவம் பார்க்குறீங்க அந்த மருத்துவங்களை கூப்பிட்டு பேசி நீங்க வந்து ஆண் பிள்ளை பிறந்தாக்கா அந்த ஆண் பிள்ளையை வந்து கொன்று போட்டுடுங்க, டார்ச்சரை வந்து ஜாஸ்தி பண்ற செகண்ட் ஸ்டெப்புக்கு போற. அப்போ மருத்துவச்சிங்களோட பேசும்போது அவங்க என்ன பண்றாங்க, மருத்துவச்சிங்க ஒரு ராஜா கட்டளையிட்டார், ஒரு தேசத்துல வந்து ராஜா கட்டளையிட்டா எல்லாம் கீழ்ப்படியும் இல்லை,
அதே போன்றுதான் இந்திய தேசத்துல கூட என்ன ஆச்சு, கொரோனா வந்தது. ஒரே கட்டளை, எல்லாம் கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணும். போடலன்னா அவனுக்கு இது கிடைக்காது, அது கிடைக்காது, ஒரு ரெக்கார்டு இருக்காது. எல்லாம் போட்டோமா இல்லைங்களா? ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்படுங்க. ஆனா இன்னும் நிறைய சில பேர் வந்து போடாம விட்டுட்டாங்க. அதே போன்றுதான் இந்த மருத்துவச்சிகள் என்னவா இருந்தாங்களாம், தேவனுக்கு பயந்தது நிமித்தமாக ராஜா கிட்ட கட்டளைக்கு வந்து அவங்க கீழ்படியில. நீ என்ன ராஜா வந்து எனக்கு சொல்ற, எனக்கு வந்து தேவன் இருக்கிறாரு, அதனால வந்து நான் வந்து உன் கட்டளைக்கு கீழ்படிய மாட்டேன், என்னதான் டார்ச்சர் பண்ணாலும் சரி. ஆனா ராஜா சொல்லிட்டாரு, நீ வந்து என்ன பண்ணணும், பிறக்கிற ஆண் பிள்ளை எல்லாவற்றையும் கொண்டு விடுங்க மருத்துவச்சிங்களுக்கு சொல்லிட்டாங்க. நிறைய ஊர்கள்ல வில்லேஜுகள்ல பொம்பளை பிள்ளை பிறந்தா வந்து கொண்டுடுவாங்க. காரணம் என்னன்னா, பெண்களை பிள்ளை பிறந்தாக்கா அவங்களுக்கு வந்து வரதட்சணை கொடுக்கணும், நிறைய செலவாகும், படிக்க வைக்க முடியாது, அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ண செலவு இருக்கும். இந்த பிரச்சனைலாம் இந்த பூமியில இருக்குது. ஆனா ராஜாக்கு என்ன பிரச்சனைனா, ஆம்பளை பிள்ளை பிறந்து வந்துட்டா ராஜ்யபாரத்தை தள்ளி அவன் அரசாண்டிடுவான் அப்படின்ற ஒரு பயத்தினால என்ன பண்றான், எந்த ஆண் பிள்ளை பிறந்தாலும் வந்து நீங்க என்ன பண்ணிடுங்க, கொன்று போட்டுடுங்க. அப்ப மருத்துவச்சிங்க என்ன பண்ணாங்க, தேவனுக்கு பயந்தது நிமித்தமாக யாரும் கொன்று போடலையா. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம் 17வது வசனத்துல, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோட காப்பாற்றினார்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கு பயப்படும் போதுதான் நம்மளுடைய எதிரான வந்தவன் கூட நமக்கு வந்து சாதகமா தயவா நம்மளுக்கு வந்து உதவி செய்யறவனா மாறும். ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பயப்படும் போதுதான் நம்மளுக்கு யார் ஒருத்தர் எதிராக பிரச்சனை பண்றாங்களோ, நாம வந்து தேவ சந்ததியில தேவனுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணும்போது அமரும் போது எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, மாற்றி போடுவார். இன்றைக்கு இந்த இந்திய தேசத்துல முதன்மையா இந்திய தேசத்தை ஆளக்கூடிய மனுஷன் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஒரு காலத்தில் நீங்க ஜெபம் பண்ணியிருப்பீங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்க வந்து ஜெபிக்கிறோம், இந்த தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுக்கு வந்து நல்ல பிரதம மந்திரியை நீங்க சூஸ் பண்ணுங்க, நீங்க கொடுங்க, ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனா முதல் யார் இருந்தாரோ அவர் தான் இன்னைக்கு வந்து பிரதம மந்திரியா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம வந்து ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் வந்து மறுபடியும் இவர் தான் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு ஒருவேளை யோசிக்கலாம். கர்த்தர் யாரை நியமிக்கிறாரோ அவர் தான் அரியணையில உட்கார முடியும். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா, ஒரு மனுஷன் ஒரு தவறு செய்யும் போது அந்த மனுஷனை மாத்தி இன்னொரு மனுஷனை உட்கார வச்சு செய்யறது கர்த்தர் அல்ல. அதே மனுஷனை உட்கார வச்சு அந்த தவறான காரியங்களை சுட்டி காட்டி சரி பண்ணி எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் வந்து அந்த பார்வோன் மன்னனை வந்து செயல்படுத்த வைக்கிறாரு. ஆனா பார்வோன் மன்னன் சொல்லுகிற காரியம் என்ன ஆச்சு, முழுதுமா நிறைவேறல. அங்க என்ன ஆயிட்டு பாருங்க, மறுபடியும் என்ன பண்றான், ஆர்டர் போடுறான், மருத்துவச்சிங்களை வச்சு செய்ய வைக்கிறான். ஆனா மருத்துவச்சிங்க என்ன சொல்றாங்க, கர்த்தருக்கு பயந்ததினால் மருத்துவச்சிகள் என்ன பண்ணாங்களா, ஆண் பிள்ளைகளை கொன்று போடலையா, பாதுகாத்தார்களாம். அதன் நிமித்தமாக அந்த மருத்துவச்சிகள் எல்லாம் வந்து தடுத்து வராங்க. நீங்க வசனத்தை தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள், மருத்துவச்சிகளிடத்துக்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்து ஆகும் என்றார்கள். ஹல்லேலூயா. அப்போ இப்போ ஒரு பிள்ளை பிறந்ததுன்னா அந்த அம்மா வந்து அவ்வளவு சீக்கிரம் எழுந்து நடக்க முடியாது, அவங்க ரெஸ்ட் எடுக்கணும், எல்லாத்தையும் அவங்க வந்து கொஞ்சம் தனித்து இருக்கணும், கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், நிறைய அவங்க வந்து ரெஸ்ட்ல இருக்க வேண்டியதா இருக்கும். ஆனா அந்த எகிப்தியர்கள் போய் பார்த்தாங்கல்ல, அந்த ஸ்திரீகள் வந்து அப்படி இல்லையா, அவங்க வந்து ரொம்ப பலமுள்ளவர்கள் திடமுள்ளவர்களா இருந்தாங்க. பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க என்னவா இருந்தாங்களோ அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா, தேவனுடைய கிருபை அவர்கள் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து பிள்ளை பிறக்காத மாதிரி போய் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க போய் பார்க்கும்போது, மருத்துவச்சிகள் போய் பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து 6 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப வந்து இந்த மருத்துவச்சிங்க சொல்றாங்க, நீங்க சொன்னீங்க ராஜா, நீங்க வந்து கட்டளை இட்டீங்க, ஆனா நாங்க போய் பார்க்கும்போது அவங்க வந்து ஒண்ணுமே பிள்ளை பிறக்காத மாதிரி அவங்க மட்டும் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப திடகாரமா அந்த வசனம் சொல்லுது பாருங்க தெளிவா, நல்ல பலமுள்ளவர்கள், மருத்துவச்சிகள் அவர்களிடத்தில் போகும் முன்னே அவர்கள் பிரசவித்து ஆகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். அப்ப இவங்க போய் பார்க்க போறாங்க, அந்த பிள்ளைகளை எல்லாம் கொன்று போடணும் தான் இவங்க போறாங்க. ஆனா தேவன் என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் மாத்துறாரு. அந்த மருத்துவச்சிகள் பிள்ளை பிறந்தோம், பிள்ளை பிறக்காதவங்க போன்ற
வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஹalleluya. இது நிமித்தம் கர்த்தருக்கு பயந்ததனால தான், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததனால, அந்த உலகத்தின் ராஜாவுக்கு வந்து அவங்க வந்து கீழ்ப்படியல, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த நிமித்தமாக அந்த மருத்துவச்சிகளோட சந்ததிகளும் தலை தோங்க பண்ணினாராம். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோட வைக்கவும் தான் ஜனங்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டான். ஹalleluya. முதல் ஸ்டெப் என்ன சொன்னாரு? அப்படியே கொன்றுடுங்கன்னு சொன்னாரு. இப்போ அதுல ஒண்ணுமே நடக்கல. இவங்க என்ன பலிக்கு பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் உயர்த்தணும்ல, அதனால ஆர்டர் வந்து மாத்தி போடுறாரு. மருத்துவச்சிகள் கிட்ட என்ன சொல்லிட்டாரு? பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் நதியில போட்டிருக்க. அப்ப நதியில போடுற ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, அங்க வேலை செய்யறாரு. அதுக்கு முன்னான வசனத்தை படிச்சோம், 2ஆம் அதிகாரத்துல 5 to 9 வசனங்கள் படிச்சோம் இல்லைங்களா? அந்த வசனம் எது குறிப்பிடுறது? பிள்ளையை எனக்காக வளர்த்துட்டு நான் உனக்கு சம்பளம் கொடுப்பேன். ஹalleluya. அப்ப பிள்ளையை எனக்காக வளர்த்துட்டு நான் உனக்கு சம்பளம் கொடுப்பேன் என்றால் நீங்களும் நாமும் அவருடைய பிள்ளையா தான் இருக்கு. நாம வந்து அவருக்காக வளரும் போது கர்த்தர் கண்டிப்பாக உங்களை நம்மை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. அப்போ பிள்ளையை வளர்த்துட்டு நான் உனக்கு சம்பளம் கொடுப்பேன். வசனம் எப்படி இருக்குது பாருங்க. நீங்க ஸ்வீட் சாப்பிடுங்க, நான் உனக்கு வந்து பேமெண்ட் கொடுக்குறேன். ஹalleluya. நம்ம ஸ்வீட் சாப்பிடுறதுக்கு கர்த்தர் நம்மளுக்கு வந்து சேலரி கொடுக்குறாங்க. அப்படிதான் வேத வசனம் குறிப்பிட்டு, பிள்ளையை எனக்காக வளர்த்துட்டு நான் உனக்கு சம்பளம் கொடுப்பேன். ஆனா எகிப்து ராஜா என்ன பண்ணா, முதல் ஸ்டெப்ல இருந்து அவங்க வந்து அடிமைத்தனம் பண்ணிட்டே வரான். அவங்கள வந்து நிறைய கசப்பாக்குற வேலையை கொடுத்துட்டு வரான். அவர்கள் வந்து ஒன்றுத்துக்கும் இருக்கக்கூடாது, எல்லாம் நிர்மூலம் ஆயிடணும்னு நிறைய பாடுகளை கொடுக்குறான், நிறைய வேலைகளை கொடுக்குறான். செங்கல் செய்ய வைக்கிறான், சோலை பத்த வைக்கிறான், கல் உடைக்க வைக்கிறான், நிறைய பலமான காரியங்கள்லாம் கொடுக்குறான். அவங்கள சகிக்க முடியாத காரியங்களை அந்த ஜனங்களுக்கு கொடுக்குறான், இஸ்ராயல் ஜனங்களுக்கு. ஆனால் தேவன் அவர்களுடைய கூக்குரலை கேட்டது நிமித்தமாக அவர்கள் நிர்மூலமாகவே இல்லை. ஹalleluya. ஆனா அந்த ஜனங்க வந்து என்ன பண்றாங்க பாருங்க, எப்பொழுதும் தேவனை சார்ந்துதான் விண்ணப்பம் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதனாலதான் வந்து அவங்கள வந்து ஒண்ணும் பண்ண முடியல. அதுக்கு தான் ஒருத்தர் சூஸ் பண்றாரு, மோசஸ் என்றவர். அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல, லேவியின் குடும்பத்தாரில் ஒரு லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். ஹalleluya. அங்க ஒரு திருமண காரியத்தை ஒன்று பண்றாரு. பார்வோன் மன்னன் அதுக்கு முன்னாடி வசனத்துல என்ன சொல்றான்? அப்பொழுது பார்வோன் பிறப்பிக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியில போட்டு பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தான் ஜனங்கள் எல்லோருக்கும் கட்டளை கொடுத்தான். இப்போ வந்து மருத்துவச்சிகளை சொல்லிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் ஜனங்களுக்கே சொல்லிட்டான், யார் வீட்டுல ஆண் பிள்ளை பிறந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? நதியில போட்டுடணும். ஹalleluya. நதியில போட்டா என்ன ஆயிடும்? அப்ப ஆண் வாரிசே இருக்காது, யாரும் வந்து அரசாள முடியாது. இப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டார். ஏன்னா பார்வோன் வந்து ரொம்ப புத்திசாலி நினைச்சுட்டான். ஹalleluya. இப்போ இந்த தேசத்தை ஆளக்கூடிய ராஜாக்கள் கூட இப்படிதான், இந்த காரியம் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து தேசத்தை வந்து நம்ம கண்ட்ரோல்லே வச்சுக்கலாம். நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. நம்மளை வந்து யாரும் ஜெயிக்க முடியாது, நெக்ஸ்ட் வந்து யாரும் ஆட்சியே பண்ண முடியாது. இப்படிதான் இந்த மனிதர்களுடைய திங்கிங் எல்லாம். உங்களையும் நம்மையும் உண்டாக்கின தேவர் எப்படிப்பட்ட புத்திசாலின்றது யாருக்குமே தெரியவே இல்லை. இந்த பார்வோன் மன்னனுக்கும் தெரியவே இல்லை. ஹalleluya. அப்போ வந்து நம்மளை நாமே வந்து என்ன நினைச்சுக்கிறது, ரொம்ப புத்திசாலி திறமைசாலின்னு நினைச்சுக்கிறது, நம்மளுடைய சொந்த தாளத்தில் நம்ம வந்து வேலை செய்யறது, தேவன் முன்ன வச்சு நம்ம எந்த காரியத்தை நடத்துறது இல்லை. ஏதோ ஒரு பிசினஸ் பண்றோம்னா நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு, நம்மள்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு, நம்மள்கிட்ட இருக்கிற திறமையை வச்சு, நம்மள்கிட்ட ஏதோ ஒரு இடம் இருக்கு அதை வச்சு, நான் இதை வச்சு பண்ணிட்டேன்னா நான் வந்து பழிக்கு பெருகிடுவேன் அப்படின்ற நம்மளுடைய சொந்த திறமையால நம்ம நினைக்கும் போது நம்ம என்ன ஆகிடுவோம்? விழுந்து போயிடும், நம்மளால ஜெயிக்க முடியாது. கர்த்தரை முன்ன வைக்கணும். அதுக்கு தான் எந்த காரியத்தை குறித்து நம்ம வந்து ஜெபத்தில் வைக்கணும். முதலாவதாக நீ எந்த வேலைனா செய். நிறைய பேர் இன்னைக்கு வந்து வேலையில வந்து பின்வாங்கி போய் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்களை சந்திக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கு வந்து முதலிடம் கொடுக்கறது இல்லை. தேவனுக்கு முதலிடம் கொடுக்காத போது இந்த பாடுகள் பிரச்சனைகள்லாம் வந்துட்டே இருக்கும், நம்மளை நோக்கி பின் தொடர்ந்துட்டே இருக்கும். அதை யாரால நிர்மூலமாக்க முடியும்? கர்த்தர் ஒருவரால தான் நிர்மூலமாக்க முடியும். ஹalleluya. தேவனிடத்துல நாம ஜெபிக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே என்னவாகும்? வெற்றியாக மாறும். இல்லைன்னா எல்லாவற்றையும் சில காலம் தான் அப்படி ரைஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பிசினஸ் வளர்ற மாதிரி இருக்கும், தொழில் வளர்ற மாதிரி இருக்கும், நம்மளுடைய வருமானங்கள் வளர்ற மாதிரி இருக்கும், நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் போற மாதிரி இருக்கும். ஆனா போகாது, மறுபடியும் அதே கடன் பிரச்சனை, அதே போராட்டத்துல அதிலே தான் இருக்கும். ஆனா காரணம் என்ன தெரியுமா? அங்க நீங்க ஜெபம் பண்ணும் போது என்ன வசனம் என்ன சொல்லு தெரியுமா?
எல்லாவற்றையும் நீங்க யாருக்கு தெரியப்படுத்தணுமா? கண்ணீரோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இப்ப மனுஷன்கிட்ட நம்ம பிரச்சனையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், என்ன நடக்குது யோசிப்போம். ஒரு மனுஷன்கிட்ட சொல்றோம், அவன் இன்னொரு மனுஷன்கிட்ட சொல்லுவான், அவங்க இன்னொருத்திட்ட சொல்லுவாங்க. இப்போ அது உங்களுக்கு என்ன ஆகிடும்? பெரிய இடத்துல நான் எங்க சொன்னேன், இப்போ பார்த்தா அதை சுற்றி வந்து எனக்கே வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? விளைவிட மாட்டேங்குவீங்க. உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சண்டை போட்டுருவீங்க. ஏன்னா இப்போ தான் நெட்வொர்க் நிறைய இருக்குது இல்லை. உங்களுக்கு சண்டை போடுறது ஒரு பக்கம் இருக்குது. சகோதரன் சொன்ன மாதிரி இந்த சீரியல் அடிக்ஷன், இந்த கேம் அடிக்ஷன்லாம் நிறைய இப்போ ஃபோன்லேயே வந்துடுச்சு. அந்த பெரிய சிலையை வணங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. இந்த மொபைல் உங்களுக்கு சிலையாயிடுச்சு. காரணம் என்ன தெரியுமா? வேத வசனத்தை மறக்கும் போது தான். தேவ சமாதானம் எப்பொழுது நம்மளை ஆளுதான்? தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது தான். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளணும்னா என்ன பண்ணணுமா? தேவனுக்கு தான் நம்ம எந்த காரியத்தை குறித்து தெரிவிக்கணும். அப்பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க பண்ண முடியும். ஆனா பார்வோன் மன்னன் என்ன பண்ண பாருங்க, அவருடைய சொந்த திறமையால நான் ரொம்ப அறிவாளி, நான் ரொம்ப டேலண்ட், நம்ம ரொம்ப புத்திசாலி என்ற திறமையால என்ன பண்ணா, முதல் ஸ்டெப்ல ஜனங்களை இஸ்ரவேல் புத்திரர்கள் ஒடுக்க ஆரம்பிச்சான். ஒடுக்கும் போது என்ன ஆச்சு? பழகி பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க. பார்க்க பார்க்க இவனுக்கு இன்னும் எரிச்சல் ஆரம்பிச்சுட்டான். என்ன இவங்களை வந்து ஒடுக்குற, இவங்களுக்கு சாப்பாடு கூட இல்லாம வேலை வாங்குற, ஆனா இவங்க வந்து நொறுக்கப்படலை, குறையவே இல்லை, இன்னும் பெருகிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்போ மருத்துவச்சிகளோட வச்சு பேசுறாரு. ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன பண்றாரு? எல்லா ஆண்களையும் கொண்டு போட்டுறாரு. கொண்டு போட்டுருன்னு சொல்றாரு. ஒண்ணும் முடியல. மருத்துவச்சிகள் அப்படி பண்ணாங்களா? தேவனுக்கு பயந்தது நிமித்தமாக அவர்களை பாதுகாத்தா இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்ப பாதுகாக்கும் போது மருத்துவ குடும்பங்களும் மருத்துவச்சி குடும்பங்களும் தனித்தவங்க தான். மூணாவது ஸ்டெப்புக்கு வந்தார். எல்லாருக்கும் பப்ளிக் ஒப்படைச்சிட்டாரு. எல்லாரும் கொரோனா இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி அவங்க வீட்டில் பிறக்கிற ஆண் பிள்ளை எல்லாம் என்ன பண்ணிடுங்க? நதியில தூக்கி போட்டுருங்க. அப்போ நதியில தூக்கி போட்டுருன்னு சொன்ன அப்புறம் தான் ஆண்டவர் எழுந்து நிற்கிறார். இங்க இன்னொரு காரியத்தை உருவாக்குறாரு பாருங்க. அப்பதான் மோசஸ் உருவெடுப்பு பண்றாரு. ஹல்லேலூயா. நீங்க வந்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல பாத்தீங்கன்னா மோசஸ் எப்போ உருவாக்கப்பட்டாரா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஹல்லேலூயா. அந்த இஸ்ராயல் ஜனங்களுக்காக இந்த ஒரு மனிதனாகிய மோசஸ் தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அது அப்புறம் பின்னொரு காரியங்களை பார்க்கலாம். அப்ப பாருங்க என்ன பாருங்க, அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி 2வது அதிகாரத்துல 2வது வசனம். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தார். யார்? மோசஸ் பிறக்கிறாரு. நல்ல ஆண் பிள்ளை, அழகான ஆண் பிள்ளை பிறக்குது. 3 மாசம் பார்க்கறாங்க. அது 3 மாதம் கழித்து என்ன ஆகுதா? அதை ஒளித்து வைக்க கூடாம போயிடுச்சான். அப்ப என்ன பண்றாங்க பாருங்க, நதியில போடணும்னு சொன்னார்ல, அதே வழியில் யூஸ் பண்றாங்க. அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க? அதற்கு ஒளித்து வைக்க கூடாமல் போகிறது. அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் போனது நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசுனும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். ஹல்லேலூயா. அப்போ ராஜா இட்ட கட்டளையை வந்து அந்த ஜனங்க வந்து ஏத்துக்கினாங்க. அப்போ வந்து அந்த மோசஸோட அம்மா என்ன பண்றாங்க? அந்த பிள்ளையை வந்து அந்த நாணல் பெட்டியில வச்சு பிசுனும் கீழும் பூசி நதியில விடுறாங்க. நதியில விடும்போது என்ன ஆகுது? இது வந்து ராஜா இட்ட கட்டளை. நல்ல இடத்துல யோசிச்சு பாருங்க. பிறக்கிற பிள்ளையை எல்லாவற்றையும் நதியில போட்டுடணும். ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் நதியில போட்டுடணும். ஆனா நம் தேவன் யாரை கொண்டு நியாயம் செய்வார் தெரியுமா? யார் எதை கட்டளை இட்டாங்களோ அந்த கட்டளை வைத்து அவங்களுக்கு வந்து நியாயம் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ வந்து அந்த மோசஸ் வந்து தண்ணியில விட்டுறாங்க. தண்ணியில விட்டு அந்த மோசஸோட அக்கா என்ன பண்றாங்க? அந்த நதியோரமா பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த பெட்டி எங்க போகுது, இந்த பெட்டி எங்க போகுது பார்த்துட்டே இருக்கிறாங்க. அது தமைக்கு அந்த அந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த அரண்மனை ஓரமா தான் அந்த நதி வந்து போயிட்டு இருந்திருக்கு. ஆனா அந்த பகுதியில யார் குளிச்சுட்டு இருக்குது? அப்போ வந்து அந்த எகிப்து ராணி இளவரசி வந்து குளிக்க வந்திருக்கிறாங்க. அதை அந்த பாருங்க, அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியிலே ஸ்நானம் பண்ண வந்தால் அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். ஹல்லேலூயா. இப்போ தேவன் இங்க வந்து செயல்படுறாரு இந்த இடத்துல தான். ஆனா அங்க முன்ன எகிப்து ராஜா என்ன சொன்னா? பார்வோன் மன்னன் எல்லா பிள்ளைகளையும் என்ன பண்ணணுமா? நதியில போட்டு கொண்டுடணும். ஆனா இங்க என்ன ஆச்சு? அதே காரியத்தை தான் அவங்க நடத்துறாங்க. மோசஸோட அம்மா அங்க நதியில விடுறாங்க. பிள்ளையை வந்து யார் பாக்குறது? எகிப்து இளவரசி வந்து அந்த அம்மா வந்து பாக்குறாங்க.
அந்த அம்மா பிள்ளையை பார்த்தோன்னே என்ன ஆயிடுது, அழகான பிள்ளை இருக்குது, இதை வந்து நான் வளர்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதை வந்து எங்க கொண்டு போறாங்க, அரண்மனைக்கு கொண்டு போறாங்க. ஆனா பார்வோன் மன்னன் கட்டளையிட்டது என்னது, பிள்ளைகளை எங்க போடணுமா, நதியில போட்டணுமா. நதியில போட்டு என்ன பண்ண சொன்னாரு, கொல்லும்படி. மனுஷனுடைய வேலைகள் என்ன தெரியுமா, ஒவ்வொரு மனுஷனும் கொல்றதுக்கு தான். சமயம் வாய்த்தா அவனை கீழே தள்ளணும், சமயம் வாய்த்தா அவனுக்கு பிரச்சனை பண்ணிடணும், சமயம் வாய்த்தா அவனுக்கு போராட்டத்துக்கு கொடுத்துடணும். எந்த சமயம் கிடைக்குதோ அப்ப என்ன பண்ணிடுவான், மனுஷனுக்கு துரோகம் பண்றதுக்கு தான் ரெடியா இருப்பான். ஆனா தேவனுக்கு என்ன செய்யறாரு பாருங்க, அந்த நதியில போட்ட பிள்ளையை அரண்மனைக்கு அனுப்ப செய்யறாரு பாருங்க. அவங்களை கொண்டு அந்த எகிப்து ராணி என்ன பண்றாங்க, இந்த இடத்துல அரண்மனைக்கு பிள்ளையை கொண்டு போறாங்க. பிள்ளையை அரண்மனைக்கு கொண்டு போகும்போது அந்த சிறு பிள்ளையா இருக்கிறதுனால அந்த பிள்ளைக்கு வந்து பால் கொடுக்கணும். அதனால என்ன பண்றாங்க, அந்த பெண்மணி கிட்ட சொல்றாங்க, நீ வந்து எகிப்துல யாராவது ஒரு ஸ்திரீ இருந்தா இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கும்படி அந்த ஸ்திரீயை அரண்மனைக்கு கொண்டு வா. ஹல்லேலூயா. இங்க ராஜா என்ன கட்டளை கொடுத்தான், எல்லா பிள்ளைகளையும் நதியில போட்டு கொன்றுடணும். ஆனா இந்த பிள்ளை எங்க போச்சு, நதியில போட்ட பிள்ளை அரண்மனைக்கு போகுது. அப்ப அவன் புத்தி என்னவா இருக்குது, மங்கி போச்சு. இதுதான் மனுஷனுடைய புத்தி. தேவனுடைய புத்தி என்னவா இருக்குது, ஏன்னா ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் பரிபூரணமாய் கொடுக்கிற அவர்கிட்ட தான் கேட்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா ஞானத்தில் சிறந்தவர், ஞானத்தில் வல்லவர் அவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. அதனால வந்து இந்த பிள்ளையை வந்து என்ன எங்க போட சொன்னா, நதியில போட சொன்னான். நதியில தான் நாங்க எல்லாம் போட்டுக்கணும், எல்லாம் நதியில தான் போட்டாங்க. ஆனா எகிப்து இளவரசிக்கு என்ன வந்திருக்குன்னா, நதியில போட்ட பிள்ளை கொல்லணும் தான் நினைக்கணும். இந்த பிள்ளையை நான் வளர்க்கணும்னு நினைச்சா பாருங்க, அதுல வசனத்தை வாசித்து பாருங்க. அதை திறந்து பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது, அவள் அதன் மேல் இரக்கம் ஒன்று, இது எபிரேய பிள்ளைகள் ஒன்று என்றாள். அப்போது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றார். ஹல்லேலூயா. அப்போ பிள்ளையை அங்க அரண்மனைக்கு அனுப்பியாச்சு. அந்த பிள்ளையை வந்து இப்ப வளர்க்கணும். அப்போ வந்து அந்த மோசஸோட அக்கா என்ன கேட்கிறா, அந்த ஸ்திரீகள்ல ஒருத்தர் கொண்டு வந்து இந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து கூட்டின்னு வரட்டுமா. தேவன் எவ்வளவு ஞானமா பாலகர் வழியாக பேசுவேன்னு சொன்ன தேவன் என்ன பேசுறாரு பாருங்க. மோசஸோட அக்கா வைத்து அந்த பிள்ளையை வளர்க்கும்படி நான் ஒரு அம்மாவை கூட்டின்னு வரட்டா. ஆனா எகிப்து மன்னன் என்ன கட்டளை கொடுத்தான், பிள்ளையை கொல்லணும்னு. ஜனங்க இன்னைக்கு வந்து கொல்ற வேலையில் தான் இருப்பாங்க. ஆனா தேவன் வந்து உயிர்ப்பிக்க செய்கிறவர். ஹல்லேலூயா. அதுக்கு தான் முதலாவது இந்த வசனத்தை வாசித்தோம், பிள்ளையை நீ எனக்காக வளர்க்குது, நான் உனக்கு சம்பளம் கொடுப்பேன். ஹல்லேலூயா. நாம தேவனுக்காக வளரும் போது அவர் நமக்கு என்ன கொடுப்பாராம், சேலரி கொடுக்குறோன்னு சொல்லி இருக்கிறார். சேலரி கொடுக்குறோன்னு சொன்ன ஒரே தேவன் இவர் தாங்க. ஹல்லேலூயா. யாரை வைத்து, அந்த ஜனங்களை வைத்து தான். அதுக்காக தேவன் ஒருத்தருக்கே வந்து டைரக்டா பேசிட்டு இருக்க மாட்டார். எந்த மனுஷனுக்கும் யாருன்னா தேவன் வந்து டைரக்டா பேசிட்டு இருக்கிறாரா? இதுவரைக்கும் தேவனை யாராவது கண்டவர்கள் இருக்கிறீங்களா? இல்லையே, ஒருவனும் தேவனை கண்டதில்லை. ஹல்லேலூயா. ஆனாலும் நம்ம விசுவாசிக்கணும், ஏன்னா காணக்கூடாததை விசுவாசிக்கிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார். அப்போ அந்த தமக்கை சொல்ற, நான் வந்து எகிப்து ஸ்திரீகள்ல ஒருத்தர் பால் கொடுக்கிற ஒரு ஸ்திரியை கொண்டு வரட்டுமா பிள்ளையை வளர்ப்பதற்காக. அப்போ அதுக்கு சொல்றாங்க, அதற்கு பார்வோனுடைய குமாரத்தை அழைத்து கொண்டு வா என்றால் இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்தாள். ஹல்லேலூயா. தாயின் இடத்துல சேர்க்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவன் பிரிக்கிற தேவன் அல்ல, ஒரு பிள்ளையை அதனுடைய தாயின் இடத்துல சேர்க்கிற தேவனா இருக்கிறார். அப்ப போய் பார்வோனுடைய குமாரத்தை அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்க்கிறே, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றார். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தால் பிள்ளை பெரிதானது, அதை பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் கொண்டு போய் விட்டார். ஹல்லேலூயா. இது ஏன் மோசஸ் வந்து கொண்டு இங்க வளர்க்கிறாருன்னா காரணம் என்ன தெரியுமா, தண்ணீரை போட்டு கொல்ல சொன்ன அந்த பார்வோனுடைய மன்னனை அந்த மோசஸை வச்சு தான் இஸ்ராயல் 40 லட்சம் இஸ்ராயல் ஜனங்களை வந்து மீட்டெடுக்க செய்யறார். ஹல்லேலூயா. ஏன் தேவன் வந்து இந்த இடத்துல வந்து நகைக்கிறார் அந்த காரியத்தை பார்த்து? எதுக்காக தெரியுமா, நீ எதை கட்டளையிட்டியோ அதை வச்சு நான் வந்து உன்னை ஜெயிக்குவேன். இன்னும் எதுக்காக நகைக்கிறார்னா, அந்த பார்வோன் சேனைகளை இந்த ஒரு மோசஸை வச்சு தான் என்ன பண்றாரு, சமுத்திரத்துல மொத்த பேரையும் நிர்மூலமாக்குறார். அதுதான் தேவன் வந்து பின்னாடியான காரியங்களை யோசிக்கிறவர். மனுஷன் வந்து இன்னைக்கு கண்ணுக்கு எதிரில் தெரியுதான், காணக்கூடாதவைகளை விசுவாசிக்கிற நம் பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் காணக்கூடாத தேவனா இருக்கிறார். நாம் அப்படிதான் விசுவாசிக்கணும்.
ஆனா பார்வோன் மன்னன் என்ன ஆர்டர் போட்டுருந்தா, இவங்களை நொடுக்கணும், ஒடுக்கணும், இவங்களை வந்து அடிமைத்தனத்தில் கீழ்படுத்தணும், இவங்களை வந்து பாட அனுபவிக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுவாங்க. ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணார்களாம், பழுகி பெருகினார்களாம். முதல்ல வந்து ஆண் பிள்ளையை வந்து நீ கொண்டுட்டு நான் மறுத்து வச்சுக்கிட்டேன், அந்த காரியம் நடக்கல. ரெண்டாவது என்ன பண்ணா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் சொல்லிட்டான், நீங்க வந்து என்ன பண்ணணும், இவங்களை வந்து நதியில தூக்கி போட்டிருக்க. நதியில தூக்கி போட்டுன்னு சொன்னதுனால தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டதானது, அதுக்கு தான் அவருக்கு வந்து என்ன பண்ணாங்க, மோசஸ் என்று பெயர் வச்சாங்க. ஹல்லேலூயா. அப்போ காரணம் என்ன தெரியுமா, இந்த ஜனங்களுடைய கூக்குரல் வந்து தேவனுடைய சந்ததிக்கு எட்டினதான். அதுதான் தேவன் வந்து இவங்களை, இந்த பார்வோன் மன்னனை பார்த்து இந்த ஜனங்கள் வந்து நகைத்தார். ஏம்பா, இந்த மோசஸால தான் நீ வந்து நிர்மூலமாக போற, உங்களுடைய சேனை, உங்களுடைய மிலிட்டரி, உங்களுடைய ராணுவம் வந்து இந்த மோசஸால தான் நிர்மூலமாக்கப்பட போறாங்க தான் தேவன் வந்து நகைத்தார். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தை நாம வாசிக்குவோம். அப்போ இந்த ஜனங்களை வச்சு, மோசஸை வச்சு தான் அந்த ஜனங்களை வந்து விடுதலை ஆகணும்னு முடிவு பண்ணிட்டார் தேவன். அப்போ நம்ம ஜனங்க வந்து ரொம்ப உஷாரானவங்க. சரி, எனக்கு வந்து அப்போ இந்த ஜனங்க வந்து எல்லாம் பாட அனுப்பிச்சுன்னு எல்லாமே இருந்தா கூட, சாப்பாடு தண்ணி இல்லாம இருந்தா கூட, கொஸ்டின் கேட்கறதுல மட்டும் என்னவா இருந்தாங்க, வல்லவரா இருக்கிறாங்க. அப்போ மோசஸ் வந்து உருவாக்குறார். மோசஸ் வந்து எகிப்துல சகல கலைகளும் திறந்து வல்லவனாகிறான். அப்ப இந்த ஜனங்களை விடுவிக்கும்படி போய் கேட்கும் போது என்ன சொல்றாரு, மோசஸ் கேட்கிறாரு, இந்த ஜனங்கள் இடத்துல நான் வந்து போய் உங்களை விடுவிக்கும்படி என்ன ஆண்டவர் சொன்னார்னா, நான் யார் என்று உங்களை சொல்லுவது. அப்ப ஜனம் கேட்கிறாங்களா, நீ யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்லணும். அப்ப மோசஸ் ஞானமாக பேசுறாரு பாருங்க. வசனம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது மோசஸ் தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுக்கு தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். எகிப்துல மோசஸ் வந்து வளர்றாரு. ஆனா இந்த மோசஸை வச்சுதான் அந்த ஜனங்களை வந்து விடுவிக்க செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா மோசஸ் வந்து தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்றாரு. இந்த ஜனங்க வந்து, ஆண்டவரே, நான் வந்து இவ்வளவு வருஷம் வந்து போராடினேன், இவங்களை வந்து விடுதலை பண்ணி வரேன். ஆனா இவங்க வந்து என்னவா இருக்கிறாங்க, கிரியைகளை பார்க்கும்போது தான் இவங்க வந்து என்னவா இருக்கிறாங்க, பிரைஸ் பண்றவங்களா இருக்கிறாங்க, ஹல்லேலூயா சொல்றவங்களா இருக்கிறாங்க. கிரியை, அந்த சாப்பாடு, அந்த உணவு, ஏன்னா 40 வருஷம் அந்த வனாந்தரத்தில் இவங்க வந்து நடத்தப்படுறாரு இந்த ஜனங்களை. ஏன்னா இவங்க பார்வோன் மன்னன் கிட்ட வந்து ரொம்ப சித்திரவதை அடிமைப்பட்டதுனால இவங்களுக்கு வந்து இந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் நடக்கிறது வந்து பெரிய விஷயமா இல்லை. மோசஸ் கொஸ்டின் பண்றது தான் இவங்களுக்கு வந்து பெரிய விஷயமா இருந்தது. எல்லாம் சாப்பிடும் போது சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு வந்து அந்த 40 வருஷம் என்ன ஆயிடுச்சா, அவங்களுடைய அந்த அதிகாரத்துல முழுசா படிச்சீங்கன்னா அவங்க ஆடை கூட கந்தல் ஆகலையா. அந்த அளவுக்கு தேவன் வந்து கிருபை இவங்க மேல இருந்ததா. ஹல்லேலூயா. அவங்களுக்கு என்னென்ன இறைச்சலாம் கேட்டா, அந்த 40 லட்சம் அந்த 430 வருஷம் இருந்த அடிமை ஜனங்களுக்கு அந்த 40 வருஷம் வனாந்தரத்துல நடக்கும் போது அவங்களுக்கு வந்து நிழலுக்கு நிழலா இருந்தாரா. உணவுகள் எல்லாருக்கும் பந்தி விசாரிப்பு கொடுக்கப்பட்டதா, எல்லாருக்கும் உணவை ஷேர் பண்ணிட்டே இருந்தா, எந்த குறைச்சலும் இல்லை. அப்போ மட்டும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கும் நம்மளும் கூட வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். எப்பவுமே வாழ்க்கையில வந்து ஃப்ளக்சுவேஷன் இருந்துன்னு தான் இருக்கும். எதுவும் வந்து நம்ம எப்பவுமே நிறைவாகவே இருக்குன்னு எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா பவுல் சொல்றாரு பாருங்க, நான் வந்து குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன், குறைச்சலும் ரம்மியமாய் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய விசுவாசம் நம்மளுக்குள்ள இருந்ததுனால தான் நம்ம வந்து அப்படி சொல்லணும். தேவனுடைய விசுவாசம் நமக்குள்ள, வசனத்தை நம்ம வந்து மறந்துட்டோம்னா என்ன சொல்லிடுவோம், இல்ல இல்ல நான் வந்து ஆசீர்வதிக்கப்படவே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆபிரகாம் சந்ததி ஆசீர்வதித்தது போல உன்னை ஆசீர்வதிக்கும்னு சொல்லிட்டாரு. அதை தான் நம்ம விசுவாசிக்கணும். ஆபிரகாம் என்ன ஆசீர்வாதத்தை கொடுன்னு சொன்னோன்னு ஆசீர்வதிக்கப்பட்டாரா? இல்லையே. 25 வருஷம், 50 வருஷம், 75 வருஷம் ஒரு மனுஷன் வந்து ஆசீர்வதிக்கப்படாம பூமியில வந்து பரிதேசியா இருக்கிறான்னா அவன் என்னென்ன போராட்டத்தெல்லாம் அனுபவிச்சிருப்பான்னு நினைச்சு பாருங்க. இன்றைக்கு வந்து கொரோனா காலத்துல வந்து 2 வருஷம் தான் நம்மளுக்கு வந்து வேலை இல்லாம இருந்தோம். ஆனா அந்த 2 வருஷத்துல நிறைய குடும்பங்கள் வந்து என்ன ஆயிடுச்சு, அட்ரஸ் எல்லாத்தையும் போயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா, பணம் இல்லை, காசு இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை. ஆனா நீ இதுக்கு முன்னாடி 10 வருஷம் 20 வருஷம் வேலை பண்ணியப்பா அப்படின்னா ஒண்ணும் இல்லை. ஏன் தெரியுமா, புத்தி இல்லாம, ஒரு சேவிங்ஸ் இல்லாம, ஒரு ஞானம் இல்லாம, எல்லாம் பொறுப்பு இல்லாம செலவழித்த காரணம் என்ன தெரியுமா, இந்த பாடுகள் தான்.
அப்போது ஞானத்தை கொடுக்கிற தேவனிடத்துல கேட்கும் போது தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே என்னவாகும், வெற்றியா மாறும். அப்போ வந்து இந்த மோசஸ் வந்து இந்த ஜனங்களை வந்து வழி நடத்தி கொண்டே வரார். சாப்பிடும் போது பிரைஸ் லாடுறாங்க, எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் கறியெல்லாம் போடுறாரு, இறைச்செல்லாம் போடுறாரு, எல்லாவற்றையும் போடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க ஜனங்க. மறுபடியும் என்ன ஆயிடுது, கொஞ்சம் லேட்டான என்ன ஆயிடும், பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. ஆனா வசனத்திலிருந்து கலப்பையின் மேல் கை வைத்தவன் பின்னாடி திரும்ப பார்க்க கூடாது. இந்த ஜனங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் விசுவாசத்துல முன்னாடி நடக்கிறது, உடனே பின்னாடி திரும்பி பார்க்கறது. கொஞ்சம் விசுவாசத்துல நடக்கிறது, பின்னாடி திரும்பி பார்க்கறது. போராட்டம் வந்தவன உடனே வசனத்தை விட்டு பின்னால போயிருந்தா, ஐயோ நான் இந்த பிரச்சனைக்கு வந்துட்டேன். காரணம் என்ன, தேவனுக்கு முன்னாடி நீ ஜெபம் பண்றது இல்லை. இன்னொன்னு என்னன்னா, வெறும் ஜெபம் வந்து உன்னை சேர்ந்ததாகவே இருக்குது. உன் சொந்த ஜெபம் எப்படி இருக்குது தெரியுமா, இன்னைக்கு அன்னைய கூட ஜெபியம், எனக்கு வந்து நல்ல வீடு கொடுங்க, நல்ல வேலையை கொடுங்க, நல்ல படிப்பு கொடுங்க, நல்ல வசதியை கொடுங்க. இதுதான் சொந்த ஜெபம். இது இல்லைங்க அவங்க ஜெபம். அந்த வேத வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுது, நீங்க வந்து உங்களை வெறுத்து உங்கள் பிரச்சனைகளை விட்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது, தேசத்திற்காக ஜெபம் பண்ணும்போது, அப்ப என்ன ஆகுதான், தேசத்துல உங்களை எப்படி வைக்கிறாரா, சேமத்தை கொடுக்கிறேன்றார். அப்ப நம்மளுடைய ஜெபம் என்ன எப்படிப்பட்டதா இருக்குன்னா, நம்மளுடைய செல்ஃபாவே இருக்குது, சுய ஜெபம். எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும், உனக்கு வராது. நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஊழியர்களுக்காக ஜெபிக்க கத்துக்குங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நாம வந்து கிறிஸ்துவ சபைக்கு எல்லாருமே வந்துட்டோம். நான் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டேன். எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க, 1986 ரட்சிக்கப்பட்டது. அப்போ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களா, 20 வருஷம் 30 வருஷத்துக்கு ரட்சிக்கப்பட்டீங்க. அனுதினமும் ரட்சிப்பில் நடக்கணும். ஏன்னா ரட்சிப்பின் சால்வை நீங்கள் வந்து தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ சபைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வந்துட்டோன்னே நான் ரட்சிக்கப்பட்டோன்னு அல்ல, அனுதினமும் ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்கணும். நான் ஒவ்வொரு காரியத்துல ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்கணும் நான். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த எகிப்து ஜனங்கள் வந்து நிந்திக்கப்பட்டுட்டே இருந்தாங்க. ஆனா தேவனுடைய பார்வை அவர்கள் மேல் இருந்ததா, ஏன் தெரியுமா, அவர்கள் வந்து அவர்களுடைய சந்ததிகளா இருந்தார்கள். ஹல்லேலூயா. நாம கூட அவருடைய சந்ததிகளா இருக்கிறோம். அதான் மோசஸ் வந்து அவங்களை வந்து வழி நடத்துறாரு. மோசஸ் வழி நடத்தி கொண்டே வர்றாரு. மோசஸே பேஜாராயிட்டு இருப்பார் போல, இந்த 40 வருஷம் அவங்க கூட வழி நடத்துது. ஆடு மாடு மேய்க்கிற மாதிரியே மேய்ச்சின்னு வர்றாரு, கூடவே மேய்ச்சின்னு வர்றாரு. பார்க்குறாரு, நல்லா சாப்பிடுங்களா, சௌகரியமா சந்தோஷமா இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா, ஓகே. அப்போ மட்டும் இவங்க அலையிலேயே சொல்லுவாங்க போல. சாப்பாடு முடிஞ்சு ஒரு 2 ஹவர் 4 ஹவர் லேட் ஆன உடனே மோசஸே நிந்திக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க போல இவங்க. அதனால மோசஸ் என்ன பண்றாரு, எங்க ஜனங்க வந்து நல்லா சாப்பிட்டு திருப்தியா நான் வந்து நடத்தின்னு வந்தேன், அவங்க சொல்றாங்க மீண்டுமா என்ன இதுக்கே அமைச்சிருக்க, அந்த அடிமை தனத்திலே வந்து சேர்த்து போறாரு. அவங்க சொன்னதான் லாஸ்ட்ல நடந்தது. அவங்க என்னன்னா அந்த கானானுக்கு போனாங்களா, போவே இல்லையே. சங்கீத புஸ்தகங்கள் நீங்க வாசித்து பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க வந்து வலிவி அந்த இறுதி எப்படிப்பட்டதா இருக்கு, அவங்களுக்கு நழுவி அவங்க வந்து தேவன் பக்கம் திரும்புறவங்களா இருக்கு இல்லையா. வெறும் இந்த உலக காரியத்தையே பார்த்துன்னு இருந்தாங்களா. உலக காரியம் நம்மளோட எவ்வளவு நாள் கூட வரும், 60 வயசு வரைக்கும் வருமா? நம்ம செய்யற வேலை, நம்ம செய்யற தாளந்து, நம்ம செய்யற வீடு ஏதாவது ஒரு 60 70 80 தாண்டா வருமா? இல்லை யாராவது எடுத்துட்டு போக முடியுமா? முடியவே முடியாது. இப்படிதான் அந்த ஜனங்கள் இருந்தாங்க. அதுக்கு தான் அவர் என்ன சொல்றாரு, இந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கையில் நான் போய் அவங்க வந்து நீங்க என்னை விடுவிக்க வந்தீங்களா, உங்களை யார் அனுப்பிச்சாங்கன்னு நான் கேட்டா நான் என்ன சொல்றது, ஆண்டவர் மோசஸ் வந்து ரொம்ப ஞானமா ரொம்ப அறிவா ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு. அப்போ நம் தேவன் என்ன பதில் சொல்றாரு பாருங்க, 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. அப்போ வந்து நம் தேவன் எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறார். பிள்ளையை வளர்த்துதே, நான் உனக்கு சம்பளம் கொடுப்பேன். அந்த பிள்ளையை எதில் போட சொன்னாங்க, கொண்டு சொன்னாங்க, நதியில போட சொன்னாங்க. ஆண் பிள்ளை பிறந்தா உடனே கொண்டுடணும். எல்லாரையும் ஒடுக்குற வேலையை யார் கட்டளையிட்டது, பார்வோன் மன்னன் கட்டளையிட்டான். ஆனா நம்மளுடைய தேவன் என்ன பண்ணாரு, சாகடிக்கிறவர்கள் அவர் உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ வந்து விடுதலை பண்ண அந்த ஜனங்களை பார்த்து அவர் பதில் சொல்லணும்னு கேட்கிறாரு ஆண்டவர் பார்த்தப்ப. ஆண்டவர் சொல்றாரு, பிதாவாகி தேவன் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்பொழுதும் மாறாதவர்கள் நம்ம ஆண்டவர், எப்பொழுதும் மாறாது. மனிதன் வந்து மனம் மாறிடுவான். இன்னைக்கு பணம் இல்லைன்னா மாறிடுவான், அவனுக்கு வந்து பொருள் இல்லைன்னா மாறிடுவான். ஆனா நம் தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு. அங்க மோசஸுக்கு என்ன பதில் சொல்றாரு பாருங்க. நீங்க இந்த வேத வாக்கியத்தை ஃபுல்லா நீங்கள் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 10வது வசனம் என்ன சொல்லு பாரு,
நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் என்றார். அப்போ மோசஸ்ட தேவன் வந்து பேசுறாரு. அப்போ மோசஸ் என்ன சொல்றாரு? நான் வந்து எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் போய் என்ன பண்ண முடியும்? மனுஷனுடைய திறமை அவ்வளவுதான், நம்மளுடைய பலன் அவ்வளவுதான். நாம வந்து நம்ம திறமையால எதுவும் ஒன்றும் பண்ணிட முடியாது. நம்மளால ஒண்ணுமே முடியவே முடியாது. நம்மளால அட்லீஸ்ட் ஒரு தலைவலி போக்க முடியுமா? முடியவே முடியாது. ஒரு கை கால் வலி போக்க முடியுமா? முடியவே முடியாது. இயேசுவின் நாமத்தினால தான். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் எதை பெய்தால் மகிமைப்படும்படி கேட்டுக்கொள்வீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. அப்போ வந்து மோசஸ் கேட்கும்போது தேவன் என்ன வாக்களிக்கிறார் பாருங்க, இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் அப்படிதான் விசுவாசிக்கணும். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த வேத வாக்கியம் மூலமா நாம வந்து தெரிஞ்சுக்கொள்றோம். பார்வோன் மன்னன் என்னதான் கட்டளை கொடுத்தாலும், அந்த எகிப்தி மருத்துவச்சிகளை வைத்து என்னதான் பிரச்சனையை கொடுத்தாலும், தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அந்த மருத்துவச்சிகள் குடும்பத்தை கூட தலை தூக்க பண்ணினார். அதுதான் நம்மளுடைய தேவன். அப்போ வந்து எகிப்துல வந்து அந்த நதியில போட்டணும். ஒரு ஃபேமிலிக்கு கொடுத்துட்டாரு ஆர்டர். எல்லா பிள்ளைகளும் ஆண் பிள்ளைங்க எங்க போடணும்? தண்ணியில போட்டு கொண்டுடணும். தண்ணியில போட்டு கொண்டுன்னு சொன்ன தேவனுக்கு தண்ணியில இருந்து ஒருத்தர் உருவாக்க வைக்கிறார் பாருங்க. அதான் ஆண்டவருடைய திட்டம். அந்த ராஜாவுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? ரொம்ப அறிவாளி, ஞானமா, மூளை வேலை செய்த மாதிரி அவன் வேலை செய்தான். ஒன்றும் நடக்கல. எதனா நடந்துச்சா? நடக்கவே இல்லை. ஆனா மோசஸை கொண்டு என்ன பண்ணாரு? அந்த ஜனங்களை எல்லாம் விடுதலை செஞ்சான். ஒரு மோசஸை கொண்டு. ஹல்லேலூயா. இப்போ ஒரு மோசஸை கொண்டு விடுதலை செஞ்சான்னா நீங்களும் நாம ஒரு மோசஸா மாறணும். இனி வரும் காலத்துல நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு 10 வருஷம் சபைக்குள்ள போயிருக்கோம். ஒருத்தர் 5 வருஷம் போயிருக்கோம். ஏன்னா 5 வருஷம் டாக்டருக்கு படிச்சோமா, டாக்டருக்கு படிச்சுட்டு வெறும் டாக்டர்னு சொல்லி சுத்திட்டு இருக்க போறதில்லை. இன்ஜினியர் முடிச்சவங்க வெறும் இன்ஜினியர் சொல்லி சுத்திட்டு இருக்க போறது. அதற்கு உண்டான வேலையில இந்த பூமியில செய்யறாங்க. அதே போன்று நாம கூட என்ன பண்ணணும்? சபைக்கு வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், நல்ல ஆராதனை பண்ணோம், நல்ல செய்திகளை கேட்கிறோம். அனுதினமும் ஒருத்தரோட செய்தி, அனுதினமும் யூடியூப்ல நிறைய செய்திகள், அனுதினமும் மேடை பிரசரங்கள் எல்லாம் நிறைய வருது. நிறைய நாளிதழ் செய்தியெல்லாம் கேட்கிறோம். எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன மகிழ்ச்சியா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. அப்போ நம்ம என்னவா இருக்குன்னா, வேதவசனம் என்ன சொல்லி இப்படியே கேட்டு போயிட்டு இருந்தோம்னா, நீங்கள் வந்து செவித்தனம் உள்ளவர்களா இருக்கிறீங்க. காதுக்கு சுவையா இருந்துச்சு. ஒரு பாட்டு கேட்டா எப்படி இருந்தது? நல்லா சுவையா இருக்குது, நல்லா இருந்ததுங்க, நல்லா இருந்தது. இப்படியே கேட்டு சொன்னதுனால யாருக்கும் பயன் இல்லை. நான் சாப்பிட்டேன், நான் வந்து வசனத்தை உள்ள வாங்கிக்கினேன், அந்த வசனத்தை வேற யாருன்னா கொடுக்கணும் இல்லை, வசனத்தை கொடுக்கணும் இல்லை. அப்படிதான் நாம் ஒவ்வொருவரும் அப்படிதான். ஏன்னா நம்ம வந்து வெறும் விசுவாசிக்கல இல்லை. நீங்க லூக்கு, மத்தேயு, மார்க்கெல்லாம் வாசித்தீங்கன்னா என்ன சொல்லுது? சகலத்தாரையும் என்ன வாக்கினார்களாம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சீடர்கள் ஆக்கினார்களாம். ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் இப்ப என்னவா இருக்கிறோம்? அவருடைய பிள்ளை, அவருடைய புத்திரர்கள். அவருக்கு என்னவா இருக்கிறோம்? சீடர்களா இருக்கிறோம். சீடர்கள் ஆனா என்ன பண்ணணும்? நம்மளுடைய வேலை என்ன? மனிதர்களை பிடிக்கிற பிள்ளைகளாகும். ஹல்லேலூயா. நாம வந்து ஏதோ சபைக்கு வந்துட்டோம், வசனத்துக்கு கேட்டோம், ஏதோ 2 ஹவர் 3 ஹவர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டா முடிஞ்சிச்சுப்பா. மண்டேலேருந்து நான் பாட்டி என் வேலையை போய் பார்க்க ஆரம்பிச்சிடறேன். சில பேர் நான் ஏதோ சண்டேவா எழுந்திருக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. சாட்டர்டே இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆஃப் டே இருந்தது, வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தா நாளைக்கு சண்டே வந்துருச்சு. இது வந்து ஆர்டினரி மேன். அவன் வந்து நார்மலாக கடவுளை தெரியாதுன்னு சொல்ற வார்த்தை. நீங்களும் நாம அதை சொல்லி சுத்திட்டு இருக்க அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இந்த உலகத்தோட வாழும்போது அவங்களோட ஒத்து வாழ்ந்துடக்கூடாது. ஏனென்றால் நாம வந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஏன்னா நம்ம வந்து பரிசுத்த ஆவியினால என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால வந்து நம்மளுக்குன்னு ஒரு வேலை இருக்குது. நம்மளுக்கு வேலையை என்ன தெரியுமா? அவரை துதிக்கிறது, அவரை பாடுறது, அவரை அறிவிக்கிற வேலை தான் நம்மளுடைய பிரதான வேலையா இருக்கு. அதை தான் நாம இனி ஒரு காலத்துல செய்ய போறோம். ஒவ்வொருவரும் செய்ய போறோம். நாம வந்து ஏதோ வசனத்தை படிச்சுட்டோம், ஏதோ தினம் ஒரு வசனம், தினம் ஒரு ஜபம், அது மட்டும் இல்லை. நான் வந்து இன்னைக்கு ஆண்டவரை பத்தி சொல்லணும். முக்கியமா பிரதர்ஸ் சொல்றதை விட ஸ்திரீகள் வந்து ரொம்ப ஈஸியா போய் சொல்லிடலாம் ஆண்டவரை பத்தி. ஏன்னா ஸ்திரீகள் எப்பவுமே ஒருத்தரோட ஒருத்தர் இமீடியட்டா மிங்கல் ஆகிடும். ஹல்லேலூயா. இது உண்மைதானே? சகோதரிகள் எப்போதும் ஒருத்தரோட ஒருத்தர் ரொம்ப நெருக்கமா மிங்கல் ஆகிடும். அப்போ இது ரொம்ப வசதியான காரியமாச்சு இது உங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு. ஏதோ ஒரு LIC போடுறோம், ஒரு PLS போடுறோம், நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிகள்லாம் வந்துருக்குது. 4 பேர் சேர்த்தா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிருக்கோம். எது வரைக்கும்? ஒரு 40-50 வயசு அந்த மனுஷன் மறிக்கிற வரைக்கும் தான் அந்த இன்சூரன்ஸ் வேலை செய்யும். ஆனா இந்த பைபிளுடைய இன்சூரன்ஸ் இருக்குது பாருங்க, நித்தியத்துக்கு கொண்டு போற இன்சூரன்ஸ். ஹல்லேலூயா. இது வந்து எங்க கொண்டு போதா? நம்மள
நித்தியத்துக்கு இது ஒன்று மட்டும் தான் கொண்டு போதும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியில். ஹல்லேலூயா. அப்படிதான் நாம வந்து விசுவாசிக்கணும். அதனால என்ன பண்ணுவோம், இனி வரும் காலத்துல காலம் தாமதிக்க வேண்டாம், எல்லாருமே சொல்லணும், ஆளுக்கு ஒருத்தரை நான் கூட்டிட்டு வந்துடுவேன். சபையை வந்து பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார். ரட்சிக்கப்படுகிறவர்களை ஆவியானவர் எங்க சேர்த்து கொண்டு வந்தாரா? சபையிலே சேர்த்து கொண்டு வந்தாரா? ரட்சிக்கப்படுகிறவர்களை. அப்போ சபைக்கு வந்தவங்க எல்லாம் இதுல இருந்து என்ன புரியுது? ரட்சிக்கப்பட்டவங்க அல்ல, ரட்சிக்கப்படுகிறவர்களே ஆவியானவர் சபையிலே அனுதினமும் சேர்த்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்போ சேர்த்து கொண்டு வர்றதுக்கு நாமளும் வேலை செய்யணும். ஹல்லேலூயா. ஏன்னா மோசஸ் வந்து எங்கிருந்து எடுத்தாங்க? தண்ணீர்ல இருந்து எடுத்தாங்க. அந்த தண்ணீர்ல இருந்து போடணும்னு யார் கட்டளை கொடுத்தது? ராஜா கட்டளை கொடுத்தான், அந்த தேசத்தின் ராஜா. அந்த கட்டளை அப்படியே நிறைவேறி அது மூழ்கி போச்சா? அதையே கொண்டு அந்த ராஜாவுடைய அரண்மனைக்கு அனுப்புறதா பாருங்க. அவர்தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம இதை தான் விசுவாசிக்கணும். எதை உங்களுக்கு மனிதன் வந்து துஷ்பிரயோகம் செய்ய விரும்புகிறானோ அதே உங்களுக்கு வந்து நன்மையா மாற்றுகிற தேவன். அந்த மோசஸை வச்சு தாங்க 40 லட்சம் ஜனங்களை வந்து விடுதலை ஆக்குறாங்க. ஹல்லேலூயா. நாம அதை தான் விசுவாசிக்கணும். நம்ம வந்து வசனத்தை வந்து மறக்கும் போதுதான் பல பூமியினுடைய காரியங்களுக்கு, இன்னலுடைய காரியங்களுக்கு பின்வாங்கி போயிடும். நாம வந்து நம்மளை எப்பவுமே வந்து ஒப்பு கொடுக்கணும். அனுதினமும் காலையில எழுந்து உடனே வேற எந்த காரியத்தையும் பார்க்க போயிடாது. காலையில அந்த ஒரு 1/2 hour கொடுங்க, அட்லீஸ்ட் 25 நிமிஷமாக கொடுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க 1 hour கொடுத்துருங்க கர்த்தருக்கு. 1 hourல யாரும் கொடுக்கறதே இல்லை. நிறைய பேர் சொல்றதோட சரி, ஒரு 20 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் கொடுங்களேன். ஏன் சொன்ன முகத்தை கழுவிங்க, வாயில கழுவிங்க, ஆண்டவருடைய ஒரு 2 வசனத்தை படிச்சு ஜெபம் பண்ணுங்க. தேசத்துக்காக ஜெபிங்க, ஊழியர்களுக்காக ஜெபிங்க. இந்த தேசம் வந்து இன்னும் வந்து அபிஷேகிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். இதற்காக ஜெபிக்கும் போது என்ன ஆகுதா? உங்களுடைய சந்ததியில் ஆசீர்வதிக்கப்படுமா? அந்த மருத்துவச்சிகளை என்ன பண்ணாங்களாம்? அவங்களுக்கு வந்து கேடு விளைவிக்கலையா? அதனால அவங்களுடைய சந்ததியில் என்னாச்சா? தலை தோல்விதான். ஏன் தெரியுமா? தேவனுக்கு பயந்தது நிமித்தமாக. நாம கூட இனி வரும் காலத்துல தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாக நம்ம வாழ்க்கையில மாற்றிக்கொள்வோம். இந்த பூமியினுடைய காரியத்தை எல்லாத்தையும் விட்டுருவோம். நம்ம ஜெபம் பண்ணுவோம், கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணும் போது கவலைப்படக்கூடாது. ஏன்னா எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. பிலிப்பியர் அதிகாரத்தை வாசிங்க, 4ஆம் அதிகாரத்தை. எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருக்கு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது தேவனுக்கு தெரியப்படுத்தும். கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுங்க. மனுஷன் முன்னாடி கண்ணீரோட போய் நின்றுடாதீங்க. எந்த மனுஷன் முன்னாடி, எந்த மனுஷன் உங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்ல முடியாது. அதை தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. அப்போ வந்து தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழ்த்தார். ஹல்லேலூயா. நாம் அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து நம்மளுடைய திருவிருந்தியும் நாம் பங்களித்து உண்மை உள்ளவர்களாய், நம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாய், நம்மளை அனுதினமும் கழுவி, ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினாலே என்னுடைய உடலை கழுவ வேண்டுமாய் அப்படின்னு என்று சொல்லி நம் உடலை சுத்திகரித்து இந்த பரிசுத்த திருவிருந்தையும் பெற்றுக்கொள்வோம். அப்படியா நாம் எல்லோரும் அப்படியே ஒப்பு கொடுப்போம். இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மகா கருணையும் இருக்கும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே உங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக வளர்க்கும்படியாக தேவன் அபிஷேகியராக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் தாழ்த்துகிறோம், துதிக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் அப்பாவும் ஒருவருக்கே கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.